வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு, அதாவது வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? வீட்டுக்கு போன பிறகு எனக்கு கால் பண்ணு. கால் மீ வென் யூ கெட் ஹோம் அப்படின்னு பேசலாம். இந்த வென்ன்ற வார்த்தைக்கு பிறகு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கால் மீ வென் யூ கெட் ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு போன பிறகு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரி, ஆன்லைனுக்கு எப்போ வருவே அப்படின்னு கேட்கணும். ஆன்லைனுக்கு எப்போ வருவேன்? வென் வில் யூ கம் ஆன்லைன் அப்படின்னு கேட்கலாம். சரி, இப்போ கவனிங்க, இந்த வென்னுன்ற வார்த்தைக்கு எப்பொழுது, பொழுது, பிறகு அப்படின்லாம் அர்த்தம் இருக்கு. மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? வென் வில் யூ கம் ஆன்லைன் அப்படின்னா ஆன்லைனுக்கு எப்போ வருவேன். சரி, என்ன ரிப்ளை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கணும். won't you reply me? எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டியா அப்படின்னு அர்த்தம். won't you reply me? என்ன எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டியா அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த விரல் நீட்டுற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? நம்ம தமிழ் இப்படி பேசுறது உண்டு. டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர் அப்படின்னு பேசலாம். டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர் அப்படின்னா இந்த விரல் நீட்டுற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு அர்த்தம். சரி, அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு பேசணும். அவனை பத்திரமா பார்த்துக்கோ. டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு பேசலாம். டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனை பத்திரமா பார்த்துக்கோ. சரி, இந்த ஆஃப் ஹிம் அப்படிங்கிறது ஆஃப் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படிங்கிறீங்களா? சரி, டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னா அவளை பத்திரமா பார்த்துக்கோ. சரி, இங்கே சைன் போடு அப்படின்னு பேசணும். இங்கே சைன் போடு. எப்படிங்க பேசலாம்? சைன் ஹியர் அப்படின்னு பேசலாம். இந்த போடு அப்படின்ற வார்த்தைக்கு இந்த புட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சேர்த்து பேசக்கூடாது. சரிங்களா? சைன் ஹியர் அப்படின்னாலே சைன் அப்படின்னாலே சைன் போடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சைன் ஹியர் அப்படின்னா இங்கே சைன் போடு. சரி, எவ்வளோ நாள் ஊரில் இருப்பீங்க? எவ்வளவு நாள் ஊரில் இருப்பீர்கள் அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹவு லாங் வில் யூ பி இன் டவுன் அப்படின்னு கேட்கலாம். இந்த டவுன் அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டு குழம்பிக்க வேண்டாம். ஊர் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா டவுன் அப்படின்னு தான் பேசணும். எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன் அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது அதுக்கெலாம்? சரிங்களா? அதெல்லாம் இந்த டவுன் அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டு குழம்பிக்க கூடாது. ஹவு லாங் வில் யூ பி இன் டவுன் அப்படின்னா எவ்வளோ நாள் ஊரில் இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. சரி, மார்க் மை வேர்ட்ஸ். மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னா நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். எதை எழுதி வச்சுக்கிறது? நீங்கள் சொல்கிறது எதை எழுதி வச்சுக்கிறது அப்படிலாம் கேட்கக்கூடாது. இது வந்து நம்ம எதுக்கு தெரியுமா பேசுவோம்? நான் பாரு இதுதான் நடக்கும், நான் சொல்கிறத எழுதி வேணா வச்சுக்கோ அப்படின்னு இப்படி பேசுவோம் பாருங்க. அது மார்க் மை வேர்ட்ஸ்னா நான் இப்படி சொன்ன உடனே மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொன்ன உடனே எதை எழுதி வச்சுக்கிறது அப்படிலாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? சரி, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, டஸ்ட்பின் எங்கே இருக்குது? டஸ்ட்பின் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணும். வேர் இஸ் த டஸ்ட்பின் அப்படின்னு கேட்கலாம். வேர் இஸ் த டஸ்ட்பின் அப்படின்னா குப்பை தொட்டி எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் இரு. நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசணும். ஐ வில் ஷோ யூ ஹூ ஐ ஆம் அப்படின்னு பேசலாம். ஐ வில் ஷோ யூ ஹூ ஐ ஆம் அப்படின்னா நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எனக்கு உறுதியாக தெரியல. ஐ டோன்ட் நோ ஃபார் ஷோர் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ ஃபார் ஷோர் அப்படின்னா எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னு அர்த்தம். சரி, தெளிவாக எழுது, நல்லா தெளிவாக எழுது. தெளிவாக எழுது அப்படின்னு பேசணும். ரைட் கிளியர்லி அப்படின்னு பேசலாம். ரைட் கிளியர்லி அப்படின்னா தெளிவாக எழுது. சரி, எனக்கு பதட்டமாக இருக்கு, எனக்கு பதட்டமாக இருக்கு அப்படின்னு பேசணும். ஐ எம் ஃபீலிங் நர்வஸ் அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஃபீலிங் நர்வஸ் அப்படின்னா எனக்கு பதட்டமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, நாளைக்கு நீங்கள் ஃப்ரீ தானே? நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா? நாளைக்கு நீங்கள் ஃப்ரீ தானே அப்படின்னு கேட்கணும். ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஃப்ரீ டுமாரோ? நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு பேசணும். ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் யுவர் த்ரெட் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் அஃப்ரேட் ஆஃப் யுவர் த்ரெட் அப்படின்னா உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அவங்க என்ன பேசவே விடலை, அவங்க என்ன பேசவே விடலை அப்படின்னு பேசணும். தே டிடன்ட் லெட் மீ ஸ்பீக் அட் ஆல் அப்படின்னு பேசலாம். தே டிடன்ட் லெட் மீ ஸ்பீக் அட் ஆல் அப்படின்னா அவங்க என்ன பேசவே விடலை. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு பேசணும். இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஐ ஹாவ் அ மீட்டிங் திஸ் ஈவினிங் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் அ மீட்டிங் திஸ் ஈவினிங் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ அவர் செம்ம கடுப்பில் இருக்காரு, இப்போ அவர் செம்ம கோவத்தில் இருக்காரு அப்படின்னு பேசணும். he is very angry now அப்படின்னு பேசலாங்களா? சரி, he is very angry now அப்படின்னா அவர் இப்போ செம்ம கடுப்பில் இருக்காரு, அவர் இப்போ செம்ம கோவத்தில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ won't spare you அப்படின்னு பேசலாம். ஐ won't spare you அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.